ஹாய் ஹலோ டேஸீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவு நீக்கான கண்டினியூட்டி. நம்ம லாஸ்ட்டாக எதோடு முடிச்சிருந்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் இப்படியே ஒரு மாதிரி ரீகேப் மாதிரி பண்ணிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படி தூங்குற மாதிரி நம்ம முடிச்சிருந்தேன். இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா காலைல ஏர்லி மார்னிங்கே நீங்கள் எந்திரிச்சிடுறீங்க. ஏன்னா இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம். இவங்க என்ன சொல்லுவாங்க ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் நீங்கள் வெள்ளனாவே எந்திரிச்சிட்டிங்க. 5 o'clock அலாரம் வச்சுட்டு எந்திரிச்சிருந்துருப்பீங்க. எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் மனுஷனை காணா. என்ன இந்த ஆளை காணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஆளே இல்லை. பாத்ரூம்லேயே எட்டி பார்க்குறீங்க, பாத்ரூம்லேயே இல்லை. யார் அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு எந்திரிச்சு வேகமாக கிளம்புறீங்க. சும்மா நார்மலாக கிளம்பி வந்துட முடியாதுல்ல. புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்சம் நல்லா நீட்டாக அந்த இதோட க்ளோவோடு வரணும் அப்படின்றதுக்காண்டி நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா தலையெல்லாம் டக்கு டக்குன்னு காய வைக்க ட்ரை பண்ணுறீங்க. சேலையெல்லாம் கட்டிட்டு, அதாவது கொஞ்சம் புது சேலை நீட்டாக ஃபஸ்ட் டே நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக தானே சேலை கட்டணும். ஸோ நல்லா கொஞ்சம் நீட்டாக சாரீ கட்டு நல்லா அப்படியே ஒரு மாதிரி மங்களகரமாக கிளம்பி வரீங்க. தலையெல்லாம் இன்னும் கொஞ்சம் காயாமல் அப்படியே சொதன்னு இருக்குது. வர்றதுக்கு ஒரு 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு அப்படியே இது பண்ணுறீங்க. மண்டையோட வேகமாக வெளியே வரீங்க. பார்த்தா கிச்சனில் உங்கள் அத்தை நிற்கிறாங்க. நீங்கள் போயிட்டு அத்தை குட் மார்னிங் அப்படின்னோடனே இருக்கட்டும்மா அப்படின்னோடனே எந்திரிச்சிட்டியா அப்படின்னோடனே எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தயங்கிட்டே பேசிகிட்ருக்கீங்க. இவங்களும் ஸ்ட்ரேஞ்சர் தானே, அதனால் இப்படி தயங்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி சரிம்மா அன்னைக்கு நாள் எல்லாம் பண்ணிடுவியா அப்படின்னோடனே சரி என்ன பண்ணணுன்னு சொல்லுங்கள் பண்ணுறேன் அப்படின்னோடனே ஒன்றும் இல்லைம்மா, சும்மா சிம்பிளாக தான் காலைல எழுந்திரிச்சு இப்போ வந்துட்டேன். ஸோ டீ போட்டுற எல்லாத்துக்கும் டீ போட்டு முடிச்சதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு சும்மா ஒரு நார்மலாக சாதம் வடித்து சாம்பார் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் 2 காய் வச்சிடுறேன். இங்கே உருளைக்கிழங்கு இருக்குது, முட்டைக்கோஸ் இருக்குது. முட்டைக்கோஸ் பொரியல் மாதிரி பண்ணிடு, உருளைக்கிழங்கு கூட்டு மாதிரி வச்சுட்டு அப்புறம் அப்பளம் பொரிச்சிட்டு புதுசாக வந்திருக்கனால ஸ்வீட்டு பண்ணிடுமா, ஏதாவது ஸ்வீட் பண்ணிடு அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க. இது உங்கள் ஊரில் நார்மலா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. உடனே அவங்க என்னம்மா அப்படின்னோடனே இல்லை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரிம்மா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிட்டு திரும்ப இங்கே பாரும்மா, அது என்ன சொல்கிறது, இங்கெல்லாம் வெள்ளனை எந்திரிச்சிடணும். ஏன்னா வாசு தொளிக்கணும், இதெல்லாம் செய்யணும்ல. ஸோ வெள்ளனை இனிமேல் எந்திரிச்சிரு அப்படின்னோடனே இப்போயே டைம் 6 தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் வெள்ளனாவா, சரி சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்களா. உடனே சரிம்மா, ஐயோ நல்லா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறேன்னொடனே சரித்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சிரிச்சுக்கிட்டே இப்படி திரும்புறீங்க. இப்போயே மணி 6 தான் ஆகுது, அதுக்குள்ளேயுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே டீ இந்த சைடு கொதிச்சிட்ருக்கு. அட் த சேம் டைம் அவங்க தான் இவ்வளோ சொல்லிட்டு போயிருக்காங்களே அதுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறியெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சைடு டீ கொதிச்சுட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் டீயை வடிகட்டிட்டு அப்படி சர்வ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க. பார்த்தா ஹாலில் உங்கள் மாமனார் உட்காந்துருக்காங்க, உங்கள் மாமியார் உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் டீ கொடுக்குறீங்க. அவங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே பாரும்மா, அது என் பையன் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவன் டீ சாப்பிட மாட்டானோடனே என்ன அப்படின்ட்டு நீங்கள் முடிச்சுட்டே இருக்கீங்க. 2 பையன் இருக்கேன், எந்த பையனை சொல்கிறாங்கன்னொடனே ஜங்குக்கு டீ சாப்பிட மாட்டாம்மான்னொடனே சரிங்க அத்தை அப்படின்னோடனே 2வது அவன் இருக்கான்ல, அவன்கிட்ட சின்னவன்கிட்ட போயிட்டு நீ டீ கொடுத்துரு, அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கிட்டே போய் கொடுத்துட்டோன்னே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பொண்ணுக்கிட்ட கொடுக்கணுமா அப்படின்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. போயிட்டே இருக்கும்போது இப்படி அவர் ரூமை க்ராஸ் பண்ணி தான் போகிறீங்க. அவர் ஆஃபீஸ் ரூம் இருக்கும்ல, அங்கிட்ட அதான் ஆஃபீஸ் ரூம்னு தெரியுது. ஏன்னா லைட்டாக கதவு திறந்துருக்கு, எட்டி பார்ப்பீங்க. இவர் உள்ளே உட்காந்துருக்காரு. ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தான் உட்காந்துருக்காரா M10 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிட்டீங்க. அப்புறம் இப்படி போய் கதவு தட்டுறீங்க. பார்த்தா ஜங்குக்கோட தம்பி அண்ணி வாங்க அப்படின்னோடனே இல்லை இருக்கட்டும் மாமா அப்படின்னோடனே
என்ன தண்ணின்னொன்னே, இல்லை டீ கொடுக்க சொன்னாங்க அப்படின்னே, இல்லை நீ கூப்பிட்ருக்கலாம்லன்னு, இல்லை இல்லை பரவாயில்ல இந்தாங்க சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணுறீங்க, ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் உங்களுக்கு பையங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பசங்க கூட பேசின பழக்கமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு புருஷன்றாங்க, புருஷனோட தம்பின்றாங்க, என்னங்கடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்கு. நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரூமுக்கு வந்துட்டு தங்கச்சியோட ரூம் அப்படியே உங்களுக்கு அந்த ரூம்குள்ளே போகவே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே உங்களுக்குன்னா ஏன்டா இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த கதவுக்கிட்டே நின்றுட்டு அப்படி போகிறது பயங்கர எரிச்சலாக ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக என்ன கருமோன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனோட கதவுக்கிட்ட நின்றுட்டு சரி என்ன தேவையில்லாமல் எதையும் காமிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு அப்படி வந்து இப்படி கதவை நாக் பண்ணுறீங்க. கதவு நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டு அந்த சைடு ரூம்குள்ளே வந்துட்டு கமின் அப்படின்னு சொன்னோன்னே கமின் அப்படின்ட்டு நீங்களும் அந்த சைட்லேருந்து ஒழுங்கு காமிச்சிட்டு அதாவது இது பண்ணுவாங்களா ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி கதவை திறக்கிறீங்க. உடனே வந்துட்டு அந்த உள்ளே இருக்கிற ஜங்குக்கோட தங்கச்சி அட வாங்க நீ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு அப்படியே கோவம் வந்துட்டு தலைக்கேறுது. அப்படியே வந்துட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி இந்தாங்க டீ சாப்பிடணுன்னு அட்டேங்கப்பா என்ன மரியாதைலாம் கொடுத்து கூப்பிட்றீங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பாருங்க புல்ல இருக்குது ஐயோ நான் என்னப்பா என்ன புண்ணியம் பண்ணேனோ என்னை வந்துட்டு இப்படிப்பட்ட மரியாதை கொடுத்து கூப்பிட்றீங்க. ஓ மை காட் என்ன ஒரு நல்லது இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி திமிரா நக்கலாக பேசிட்டே இருக்கவங்களுக்குன்னா கோவப்படுறாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி டென்ஷனோடு வந்துட்டு இப்படி டீ கொடுக்க சொன்னாங்கன்னு ஐயோ நான் எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன் உங்கள் கையில் டீ. ஐயோ இதை மாதிரி ஒரு நாள் எனக்கு அமையுமா தேவாமிரதத்தை அப்படியே சாப்பிட போகிறேனே அப்படின்னோடனே எதுவுமே சொல்ல முடியல. அந்த பொண்ணு ஒரு மாதிரி நக்கலாக பேசிக்கிட்டே இருக்கா. அப்படியே வந்துட்டு இது பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்துட்டு இந்தாங்க அப்படின்னோடனே அட்டேங்கப்பா ரொம்ப மரியாதை கொடுக்குறியே இதெல்லாம் முன்னாடி நடந்ததே இல்லையா வாழ்க்கையில். ஃபஸ்ட் டைம் உன் வாயிலேருந்து என்ன மரியாதையாக கூப்பிட்றது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி நக்கலாக அவங்கள பார்த்துட்டே சொல்கிறாங்களா. உடனே வந்துட்டு நீங்கள் அப்படியே எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அட்டேங்கப்பா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு டீ எடுத்துகிட்டு அந்த பொண்ணு அப்படியே வந்து எடுக்கிறாளா. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு வந்துட்டு போகிறீங்க. இங்கே பாருங்கள் நான் உங்களை இன்னும் போகவே சொல்லலையே அண்ணி அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் எனக்கு கீழே வேலை இருக்கணும்னு அட்டேங்கப்பா மரியாதை ரொம்ப தூக்கலாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்படியே இருக்கும்போது நீங்கள் வேகமாக வந்துட்டீங்க. எதுவுமே சொல்ல அப்படியே டக்குன்னு வந்துட்டீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கும் அது ஜங்குக்கோட தங்கச்சிக்கும் வந்துட்டு முன்னாடியே ஒரு பழக்கம் இருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க. உங்களுக்கு அப்படியே கோவமாக அது என் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கணுமோ எல்லாம் வந்துட்டு தப்பாக கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாடகை அப்படியே கிச்சனுக்கு வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு கிச்சனில் அதான் அந்த பொம்பளை அவ்வளோ சொல்லியிருக்காங்களே இப்போ மணி 6:30 அந்த டைமில் தான் இருக்குது. ஆனால் எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு அதான் ஷாக்கு என்ன மனுஷங்க 6:30க்குலாம் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி 6:30க்கு டீயை வந்துட்டு கொதிக்க குடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்கள் வீட்டில் எப்படின்னா ஒரு 7 கிட்ட தான் வந்துட்டு டீயே ஸ்டார்ட் ஆகும். 7 to 7:30 தான் நீங்கள் டீ குடிப்பீங்க. இங்கே 6:30க்கே எல்லாம் கொட்டை முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சமையல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. லைக் சாதத்தை வந்து கடைசியாக வச்சுக்கலாம். என்ன சுட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வந்து கடைசியாக வைக்கிறீங்க. ஒரு சைடு காய் வந்துட்டு ஒரு அடுப்பில் காய் இன்னொரு அடுப்பில் குழம்பு கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு காய் அதுக்கப்புறம் ஸ்வீட்டு அதுக்கப்புறம் தான் சாதத்தை வடித்து இதெல்லாம் அப்படியே வந்துட்டு அடுத்த டைமே இல்லை டக்குன்னு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கடைசியாக வந்துட்டு அப்பளத்தை பொடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளேயே வந்துட்டு எல்லோரும் சாப்பிட வந்துட்டாங்க. டேய் என்னங்கடா யாரா நீங்கள் என்னடா இன்னும் நான் முடிக்கலடா இருங்கடா ஒரு 10 நிமிஷம் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி மனசுக்குள்ளே இருக்கீங்க. ஏன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்ருக்கீங்க. இன்னும் அப்பளம் பிடிக்கல. அவங்க அப்பளம் 3 பாயிண்ட்டாக சொல்லிட்டு போனதுனால ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு பொடிச்சிட்டே இருக்கீங்க. உடனே வந்துட்டு
ஒய்யன் அப்படின்னோடனே தந்தை இருங்க இந்த எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் வந்துட்டு அப்புறம் கடைசியாக அவங்க எல்லாம் வந்துட்டு உட்காந்துட்டாங்க. யார்? ஜங்குக்கோட அம்மா அப்பா, ஜங்குக்கு தம்பி, இன்னும் வராதது ஜங்குக்கோட தங்கச்சி, ஜங்குக்கு மட்டும்தான் வரல. மீதம் 3 பேர் வந்து உட்காந்துட்டாங்க. உடனே வந்துட்டு என்னம்மா ஏன் ரெடி ஆகிடுச்சானோடனே அதான் இந்த இருங்கதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு அப்படி வந்துட்டு அதை வந்துட்டு தனி பாத்திரத்தில் போடுறாங்க. லைக் ஹாட் பாக்ஸில் அதெல்லாம் எப்படி தின்னா என்னங்கடா உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னா நீங்கள்லாம் வந்துட்டு அந்த சமைக்கும் போதே அந்த குழம்பு சில டைம்ஸ்லாம் சோம்பேறித்தனப்பட்டு குழம்பு சட்டியோடு தூக்கி வச்சுட்டு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் நடக்குமா? இங்கே ரொம்ப எலைட்டாக லைக் அதுக்குன்னு ரொம்ப ஒரு கிளாசிக்கான ஒரு பாத்திரம், கிளாசிக்காக அந்த தட்டே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்க்குறீங்க என்னங்கடா அது அதுக்குன்னு தனி அதாவது எப்படின்னா இந்த குழம்புக்கு இந்த பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன் டீ கொடுத்துட்டு நீங்கள் வந்திருப்பீங்களா அப்பயே பிடிச்சி சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த பாத்திரத்துக்கு இந்த இதாக யூஸ் பண்ணணும் இந்த இதுக்கு இந்த இதான்னு சொல்லியிருப்பாங்களா? நீங்கள் வந்துட்டு எந்த பாத்திரத்தை எதில் யூஸ் பண்ணால் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கடுப்புலேயே டக்குன்னு எல்லாத்தையும் இது வந்துட்டு அப்படி எடுத்து போகிறீங்க. உடனே அவங்க பார்க்குறாங்க. சரி எல்லாம் ரெடி பண்ணிட்டியாம்மா உடனே பண்ணிட்டேன் அப்படின்னோடனே அப்புறம் வந்துட்டு உட்காந்து எல்லோரும் சர்வ் பண்ணுறீங்க. இன்னும் அவர் வரல, ஜங்குக்கோட தங்கச்சி வரலையா? ஸோ வந்துட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்ன வரல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்குறீங்க. அவங்க வந்துடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கத்துறாங்க. ஜங்குக்கே ஆறா இப்படி ஜங்குக்கோட தங்கச்சி வந்துட்டு இந்த வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு கீழே இறங்கி வந்துட்டே இருக்கு. அப்படியே அவங்கள பார்க்குது. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி எப்படின்னா தொபன்னு வேர்த்து அந்த கிச்சனுக்குள்ளே அவ்வளோ நேரம் வந்துட்டு பறக்க வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கீங்க. 9 மணிக்கு முன்னாடியே சாப்பாடை ரெடி பண்ணிட்டீங்க. இது வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இவ்வளோ வேலை செய்கிறீங்களா? லைக் செய்வோம், சாதம் வைக்க தெரியும், குழம்பு ஒரு காய் வச்சுட்டு அவ்வளோதான். இங்கே காயின் 2 காய், அப்பளம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டு, பாயாசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் இதில் பாதி பொருள் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த மாதிரினா பகுமானமாக வந்துட்டு சோஃபாவில் போய் உட்காந்துக்கிடுச்சு. பொருள் எங்கே தேடுவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திறந்து வச்சிட்டிங்க. பாத்திரத்தெல்லாம் வந்துட்டு பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறீங்க. சில பாத்திரம்லாம் வந்துட்டு இந்த செராமிக் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. நீங்களாம் பார்க்குறீங்க ஏன் சட்டியிலையும் இல்லை வந்துட்டு இரும்பு பாத்திரத்துலேயே சாப்பிட்டா இவங்களுக்கு இறங்கி தொலையாதா அப்படின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏறிக்கிட்டே இருக்குது. அப்படியே வந்துட்டு சரி இதெல்லாம் வந்துட்டு அப்புறமே யோசிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பறக்க வந்துட்டு இது பண்ணியிருந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு அந்த பொண்ணு அந்த ஒரு நிலமையில இருப்பீங்களா அந்த பதட்டத்தில் எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி பயங்கர டயர்டாக இருப்பீங்களா? அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு சிரிச்சுட்டு இறங்கிட்டுருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே என் பொண்ணுக்கு பரிமாறுமா அப்படின்னே சரிங்க அப்படின்னோடனே அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் இப்படி பரிமாறுறது அப்படி பார்த்துட்டே இருக்கா. அவளுக்குன்னா அப்படி குழுன்னு இருக்குது. அப்புறம் வந்துட்டு இன்னும் ஜங்குக்கே வரலையா? அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா மட்டும் கத்துறாங்க. ஜங்குக்கு இன்னும் வரையா இல்லையா அப்படின்னு சொன்னோடனே அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சவுண்டு கேட்குது. அதுவும் லைட்டாக தான் கேட்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இதை கூட சத்தமாக சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்து இறங்கி வராரா. பட் ஸ்மெல்லு வந்து பயங்கரமாக இருக்குது. அந்த சாம்பார், அந்த காய் ஸ்மெல்லு, அந்த குழம்புல ஊற்றிருக்கிறது, ஸ்வீட்டில் இருக்க எல்லா ஸ்மெல்லுமே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ரூமே நல்லா ஜெகதோதி அந்த ஸ்மெல்லு வந்து பரவி இருக்கும்போது தான் சமைச்சிருக்கீங்களா? ஜங்குக்கு அப்படியே இறங்கி வரும்போது ஒரு மாதிரி மூஞ்சி வந்துட்டு அப்படியே சுண்டி போயிட்டு அப்படியே என்ன இது அப்படின்ற மாதிரி ஒரு மூஞ்சி சுழிச்சிட்டு வராரா. உங்களுக்கு பார்க்குறீங்க என்ன அந்த மனுஷன் இப்படி வராரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்களா? உடனே வந்துட்டு அந்த சாப்பாடெலாம் பார்த்துட்டு எதுக்குமா இவ்வளோ செஞ்சுருக்கீங்க உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு இவ்வளோ ஸ்வீட்டு இவ்வளோ நெய் ஊற்றி எதுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கீங்க? இதில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. கேலரிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஒன்று வந்துட்டு இங்கே பாரு ஜங்குக்கு ஃபஸ்ட்டே கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணு செஞ்சுருக்கா அவளெல்லாம் அப்படி பேசாத அப்படின்னோடனே ஜங்குக்கு அப்போ தான் அப்படி அவ்வளோ நேரம் வந்துட்டு அந்த பாத்திரத்தை ஒரு மாதிரி வெறிகுண்ட மாதிரி பார்த்துட்டே இருப்பாரா. அப்படியே அந்த பாத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவங்கள பார்க்குறாரா. நீங்கள் வந்துட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை. லைக் சாரி இல்லை வந்துட்டு என்னது இது எதுவுமே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி வெறிக்க பார்த்துட்ருக்காரா. உடனே வந்துட்டு ஜங்குக்கோட அம்மா தான் இங்கே பாடுறா அதெல்லாம் உண்டு இதுதான் இப்படி தான் சாப்பிட்ணும். ஃபஸ்ட் டே வந்துட்டு உன் பொண்டாட்டி வந்து செஞ்சுருக்கா நீ தான் சாப்பிட்ணுன்னே பொண்டாட்டியாக்கா அப்படின்ட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு சாப்பிட்ணுன்னே அம்மா அப்படின்னு
சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பேச தட்டாமல் அவரும் வந்து உட்காந்துட்டாரா. உடனே வந்துட்டு நீ சர்வ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறீங்க. அதாவது ஒரு கரண்டி வச்சுருப்பீங்க, கொஞ்சோண்டு அப்படியே என்னது இது இவர் ஃபேஸில் எந்த ரியாக்ஷன் இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருப்பீங்களா. உடனே வந்துட்டு அவர் போதும் கூட வாயை திறந்து சொல்லல, கையை அப்படியே வச்சிட்டார். சாதம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த அப்படி கையை வச்சுட்டு மூடி மறைப்போம்ல தட்டு, அந்த மாதிரி மறைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு குழம்பு ஊற்றுறீங்க, நெய் எடுக்க போகிறீங்க, அதுக்கு எதுவுமே இல்லை. அவர் அந்த கையை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்காரா. ஜங்குக்கு அம்மா பார்க்குறாங்க, ஆனால் அவங்க எதுவுமே பெருசாக கணக்கில், ஜங்குக்கு அப்பா எதுவுமே கணக்கில். ஆனால் ஜங்குக்கோட தங்கச்சி ஒரு மாதிரி அப்படியே நக்கலாக திமிரா பாசிரிக்கிறது. அந்த சிடுவும் அப்படியே வந்துட்டு அவர் தெரியும், ஏன்னா அவங்க அண்ணனோட கேரக்டரை பற்றி தெரியாதா. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுது நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ஜங்குக்கோட தம்பி தான் ஒரு மாதிரி என்னடா இது இவன் சிடுன்னு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட தம்பி தான் அவங்க மேலே பார்த்தா பாவமாக இருக்குது, என்ன தேவையில்லாமல் இந்த சிடுமூஞ்சிக்கு வந்துட்டு பொண்டாட்டியாக வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து லைட்டாக ஜங்குக்கோட தம்பி மட்டும்தான் பாவப்படுறானே தவிர எவனுமே இந்த வீட்டில் கொஞ்சம் கூட அவங்கள வந்துட்டு இது பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு காய் வந்து வைக்கும்போது காய் வந்துட்டு ஒரு கரண்டி வைக்கிறீங்க, இன்னொரு கரண்டிக்கும் அவர் மூஞ்சை பார்க்குறாரு. உடனே வந்துட்டு என்ன மூஞ்சை பார்க்க ஒரு இல்லை வைக்க சொல்கிறார் அப்படின்ட்டு வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு காய்க்கும் வச்சுட்டு அவர் மூஞ்சை பார்க்குறீங்க. அவர் மூஞ்சை பார்த்தோன்னே ஓ என்னடா சைன் லாங்குவேஜ்லாம் பேசுகிறீங்க ஐயோயோ அப்படின்ட்டு சாப்பாடு கம்மியாக இருக்குது ஆனால் காய் நிறையா வச்சுருக்காரு. அப்போ தான் நீங்கள் நினச்சிக்கிங்க டயட் கான்ஷியஸ் வேறையா, இன்னும் என்னென்ன கருமம்லாம் இருக்கோ. ஏன்னா நீங்கள் நல்லா சோறுனா வந்துட்டு போதும், நல்லா பயங்கரமாக சாப்பிடுவீங்க. நெய் ஊற்றி சாப்பிட்றது என்ன, நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது என்ன, எதுவுமே உங்களுக்கு வந்து அந்த டயட் கான்ஷியஸ்னால் என்னன்னே கிடையாது. ஸ்ட்ரீட் ஃபுட் போய் சாப்பிடுவீங்க, டீ நல்லா சாப்பிடுவீங்க. அவங்க சொல்லியிருப்பாங்களே டீ கூட குடிக்க மாட்டானோடனே நீங்கள் டீ பைத்தியம், பைத்தியம் 1ஆம் நம்பர் பைத்தியம், அந்த மாதிரி ஒரு டீ பைத்தியம். இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னடா இது இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே பண்ணுறீங்க. அப்பளம் வந்து வைக்க போகிறப்ப அப்படின்ட்டு கை வச்சோன்னே நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க. அப்புறம் பாயாசம் வந்து வைக்கும்போது வேணாம் அப்படின்ற மாதிரி. இப்போ தான் மனுஷன் வாயிலேருந்து வார்த்தை வருது, என்னமோ வாயை திறந்தா முத்து வந்துருன்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜமுக்கம்மா சொல்லிட்டாங்க உடனே, இல்லைப்பா அந்த பொண்ணு செஞ்சுருக்கால ஸ்வீட் வந்து கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படின்னே. அம்மா அவங்களுக்கு தெரியும்லன்னே, இங்கே பாரு ஜங்குக்கு சும்மா ஒரு 2 வாய் சாப்பிட்றதுல ஒன்றும் ஆயிடாதுன்னொடனே அப்படின்னே, இங்கே பாருமா நீ போய் உள்ளே ஒரு குட்டி கிண்ணம் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க. சரி இவங்களுக்குலாம் நல்லா பெரிய சைஸ் போலாக இருக்குமா, லைக் ரொம்ப நிறையா ஊற்றுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இவருக்கு வந்து கொஞ்சோண்டா ஒரு கிண்ணத்தை வந்து எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஊற்றுறீங்க. அவர் பார்க்குறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சாப்பிட்றாரு. யாருமே ஒரு ரியாக்ஷன் சொல்ல, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜங்குக்கோட தம்பி தான் இப்படி அண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு, சாப்பாடு நல்லா செஞ்சுருக்கீங்கன்னொடனே நீங்கள் பார்க்குறீங்க. பரவாயில்லப்பா உனக்காவது அந்த எண்ணமாவது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ மாமா அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இது இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இப்படி ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு நல்லா இருக்குமா எல்லாமே நல்லா செஞ்சுருக்கேன், நான் கூட என்னமோ நினச்சேன் ஆனால் நல்லா செஞ்சுட்டேன், எல்லாத்தையும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சேன்னு நினச்சேன் ஆனால் கரெக்டாக எல்லாமே இருக்குது அப்படின்னு. தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்கள் என்ன சொல்லவா முடியும், வார்த்தை வந்துட்டு நுண்ணி வாக்கு வரைக்கும் வருது ஆனால் சொல்ல முடியாமல் அப்படியே மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உள்ளே வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எந்திரிச்சு போயிட்டாங்க. தட்டை அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. உங்களுக்குன்னா இதை கூட வாட செய்ய மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி லைக் பல்ல கடிச்சிட்டே இருக்கீங்க. தட்டை கூட வாட சிங்கில் எடுத்து போட மாட்டீங்க, இதெல்லாம் பேசிக் மேனர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமா பணக்காரங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னா இவங்க நல்லா பெத்த ஃபேமிலி தானே. ஸோ நம்ம ஹவுஸ் ஹோல்டெல்லாம் தட்டை எடுத்து போடலைன்னா தட்டு பறக்கும், பாத்திரம் செதறும், பாத்திரம் பதறும். அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க அப்படியே பிளேட்டை அப்படியே கையை கழுவி வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க இந்த கருமத்தை வேறு நான் தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வந்துட்டு சிங்கில் போடுறீங்க.
பார்த்தா சிங்க்கு நிறைய பாத்திரம் இருக்குது. சமைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், அதை சர்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு பாத்திரம் அப்படின்னும்போது அதெல்லாம் வந்துட்டு நிறைஞ்சு போய் கிடக்கு சிங்க்கேவும். இப்போ நம்ம வீட்டிலலாம் அப்போ காய் வச்சோன்னா எந்த வடச்சட்டியில் வதக்குறோமோ அதே வடச்சட்டியில் மட்டும்தான் அந்த அந்த பாத்திரத்தில் மட்டும்தான் அப்படியே இருக்கும். இங்கே வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம பாத்திரம் வழக்கே உடஞ்சி போயிடும் போலயே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஏன்னா இவங்க இதுலேயே இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னும்போது பாத்திரம் விளக்காம சாப்பிட்டா என்னம்மா இது பாத்திரம் விளக்காம அடுப்படியில் லட்சுமி வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு பாத்திரத்தை வளர்க்குறீங்க. உங்களுக்கு பசி காலைல டீயை கூட தொடலை, உங்களுக்குன்னா டீ என் கண்ணு முன்னாடி இருந்து நான் டீயை தொடலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை விளக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த டீ இருக்கும்ல அதை தான் வந்துட்டு சூடு பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு செட்டு பாத்திரம் வளர்க்க கையை கழுவிட்டு ஒரு மடக்கு குடிக்க இப்படியே தான் வந்து குடிக்கிறீங்க. அந்த டீ கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிக்கிட்டே வருது. உங்களுக்கு வந்து மொத்தமாக ஆறினோடனே சரி என்ன பண்ணுறதுன்ட்டு மடக்குன்னு குடிச்சிட்டிங்களா? ஆனால் கொதிக்க கொதிக்க குடிக்கிறது இல்லை அந்த மாதிரி ஏதாவது செய்வீங்களா? இப்போ வந்துட்டு குடித்தோன்னே அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விளக்கிட்டு அந்த சிங்க்கு அப்புறம் வந்து அந்த ஷெல்ஃப் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு எடுத்த பொருளெல்லாம் அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சாப்பாடு எடுத்து பிளேட்டில் போட்டு இப்படியே சாப்பிட்றீங்க. இப்படி சாப்பிட்டதுக்கப்புறம் அப்பா நான் சமைச்சது எவ்வளோ அமிர்தமாக இருக்குது. நான் சமைக்கிறது அமிர்தமாக தான் இருக்கும். ஆனால் என்னடா இது எனக்கு தேவாமிர்தம் மாதிரி ஃபீல் பண்ண வச்சிட்டிங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசியை வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்தா யாருமே இல்லை. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டு ஒன்றுமே இல்லை. சரி வீட்டையாவது சுற்றி பார்ப்போம், நேற்றே சுற்றி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமமான வீடு லைக் இவங்க பணக்காரங்க அப்படின்னு தெரியும், நிறைய பிஸ்னஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியும். ஆனால் ரொம்ப அந்த ஜைஜாண்டிக்காக இருக்கிற ஒரு பங்களா மேன்ஷன் மாதிரி இல்லாமல் நார்மல் வீடு மாதிரி இருக்குது. கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடாக எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு வீடு மாதிரி இருக்குது. நீங்கள் அதையே பார்க்குறீங்க. ஏன்னா அது பணக்காரங்கன்றாங்க, இத்தனை பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, வீடு ரொம்ப குட்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு இடமா பார்க்குறீங்க லைக் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கும்போது ஹால் பார்க்குறீங்க, கிச்சன் பார்த்துட்டீங்க. மீதை வந்துட்டு வெளியெல்லாம் போய் பார்க்கும்போது கார்டன்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கீங்களா? பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டு ஃபேமிலி ஃபோட்டோலாம் இருக்குது. பார்த்தா எல்லோரும் சிரிச்சிருக்காங்க. அந்த மனுஷன் அப்பயுமே சிரிக்கலை. நீங்கள் பார்க்குறீங்க என்னடா சிரிப்புக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கீங்க. லைக் ஜங்குக்கோட வந்துட்டு கிராஜுவேஷன் இருக்கும், ஜங்குக்கோட அந்த அச்சீவ்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்துட்டு நிறையா ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. படிப்பாளியாக இருந்தால் வந்துட்டு இப்படி தான் எல்லாம் சிடு சிடுன்னு இருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டு உங்கள் அத்தை வந்துட்டாங்க. நீங்கள் வந்துட்டு என்னம்மா பார்க்குறோன்னே ஒன்றும் இல்லை சும்மா பார்த்தேன் அப்படின்னோடனே சரிம்மா அப்படி சொல்லிட்டு இப்படி என் மகனோட தான் எப்படி இருக்கு எல்லாம் இவ்வளோ அவன் ஒருத்தன் தான் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது அது சரி இவ்வளோ வாங்கி சிரிப்பை ஒரு சிரிக்க தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரிங்க அப்படின்னோடனே சரிம்மா இனிமேல் கல்யாணம் பண்ணி வந்துட்டேன், நீ தான் எல்லாமே இந்த வீட்டுக்குன்னொடனே எது வேலை சம்பளம் இல்லாத வேலைக்காரியா அப்படின்ற மாதிரி நினச்சாலும் தப்பு தான். கல்யாணம் பண்ணி வந்துட்டா இதில் ஆனால் இங்கே வந்துட்டு லைக் இந்த லைஃப் ஸ்டைலுக்கு உங்களால் அடாப்ட் பண்ணிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க ரொம்ப நீட்டாக டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணதே இல்லையா? அதான் உங்களுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே சரி அப்படின்ட்டு ஒரு டீப் பிரெத் எடுக்கிறீங்க. அவங்க அதெல்லாம் தெரில. அதுக்கப்புறம் வந்துட்டுமா டெய்லி காலைல நீ தான் வாசல் தெளிச்சு கோலம் போடணுன்னே சரிங்க அப்படின்னோடனே அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் டான் 6:30க்கு காஃபி வந்துடணும், டீ வந்துடணும் அப்படின்னோடனே சரிங்க அப்படின்னோடனே அதுக்கப்புறம் காலைல வந்துட்டு சமைச்சிடணும். அப்புறம் என்ன நீ வந்துட்டு நல்லா நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஹெல்ப் எதுனாலும் என்கிட்ட கேளுனோடனே அப்படின்ட்டு நினச்சிட்டிங்க. ஏன்னா இன்றைக்கே வந்துட்டு அவங்க சமைக்க சொல்லிட்டு போய் உட்காந்துருவாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பயே தோணும், என்னடா உட்காந்துக்கிட்டாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. அதாவது ஃபுல் ஹெல்ப் கேட்கல, அந்த பாத்திரம் இன்க்ரீடியண்ட்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டாவது போயிருந்துருக்கு. எதுவுமே சொல்ல நீங்கள் தான் வந்து ஒவ்வொன்றா திறந்து எங்கே இருக்குன்னே தெரியாமல் மொத்தமாக இருக்கிற எல்லா ஷெல்ஃப்லேயும் கதவையும் திறந்து விட்டு அப்படி பார்க்குறீங்க. அப்படி பார்த்தா ஒவ்வொன்றா எடுத்துருப்பீங்க, அதனால தான் லேட்டாக இருக்கும். சரிம்மா நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னோடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம்
இங்கே தான் போகிறீங்க, உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ரூம் பார்த்தா ரொம்ப மயான அமைதியாக இருக்குது. வீடே ஒரு மாதிரி பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குது. டிவி சவுண்டு கேட்கல, எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்குது. வீட்டுக்குள்ளே இத்தனை பேர் இருக்காங்கன்ற ஒரு தடையுமே இல்லை. அப்போ தான் வந்துட்டு சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சூட் கேஸ் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க. அதில் இருக்கிற லக்கேஜி வந்துட்டு இப்படி கபோர்டுக்கு பார்த்துட்டு கபோர்டில் வந்துட்டு கொஞ்சம் இடம் உங்களுக்குன்னு விட்டுருப்பாரு. பரவாயில்ல இதையாவது செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறீங்க. உங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, லைக் போடுறது டே டு டே லைஃப்பில் இருக்கிறது, உங்களோட பர்சனல் விஷயம்ஸ் இருக்கிற சீப்பு, அந்த மாதிரி வந்துட்டு நிறைய எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரோடதெல்லாம் பார்த்தா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஐயோ நம்மளும் பர்ஃபெக்டாக தான் வைக்கணும் போலன்னு சொல்லிட்டு அந்த சீப்புக்கு வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தனித்தனியாக வந்துட்டு நீங்கள் வைக்கிறீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு எப்படின்னா அவங்க கண்ணாடி வந்துட்டு அந்த குட்டி கண்ணாடி இருக்கும்ல, அதுலேயே வந்துட்டு குட்டியான செல்ஃப் இருக்கும், அந்த ரேக் ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த இடத்துல சீப்பை வைக்கிறாள். இவர் வந்துட்டு சீப்புக்குன்னே தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி கண்டெய்னர் மாதிரி வச்சு அதில் ஓடி வச்சுருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ இங்கே இருந்தால் ரொம்ப டீசெண்டாக இருக்கணும் போலயே, அந்த கருமை எனக்கு சுட்டு போட்டாலும் வராதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டே தான் ஓடி எடுக்கிறீங்க. அவர் வந்துட்டு லைக் ட்ரெஸ் எல்லாம் கூட அவரோட ஷர்ட்ஸ் தனியாக வந்துட்டு ஆங்கரில் மாட்டி தொங்க விட்ருக்காரு. பேண்ட்ஸை வந்துட்டு தனியாக வச்சுருக்காரு. அதெல்லாம் ரொம்ப ப்ரீ பேண்டாக அயர்ன் பண்ணி வச்சுருக்காரு. அவரோட எல்லாத்தையுமே தனித்தனியாக வச்சுருக்காரு. வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் வந்து தனியாக, ஷர்ட்டை தனியாக அழகாக மடித்து வச்சுருக்காரு, பேண்ட்டை தனியாக மடித்து வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட இன்னர் வேர்ஸ் கொண்டு அதை தனித்தனியாக வச்சுருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா அது எல்லாத்தையும் தனித்தனியாக அழகாக அடிக்க வச்சுருக்காங்க. நம்மலாம் வந்துட்டு அப்படியே எங்கேயாவது வெளியே போகிறோம்னா டக்குன்னு எடுப்போம். காலேஜுக்கு போகிறோம்னா என்ன கையில் வருதோ எடுப்போம், அப்படியே திணிப்போம், கதவை மூடுவோம், அவ்வளோதான். கதவை மூடலையா, ஒரு கதவுல வச்சு இன்னொரு கதவை கையை சேர்த்து அமுக்கி அப்படி மூடுற ஆள் என்ன போய் இப்படிப்பட்ட ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்களே, ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. வீடு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. பாத்ரூமில் போய் பார்த்தா கூட அங்கே கூட சோப்பு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அழகாக அதை கரெக்டாக அடுக்கி வச்சுருக்காரு. அதை ஒரு இடத்துல வச்சுருக்காரு. பக்கத்தில் வந்துட்டு பாடி வாஷு எல்லாமே பர்ஃபெக்டாக, ஷேவிங் க்ரீம் எங்கே வைக்கணுமோ அங்கே தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நம்ம வந்துட்டு குளிக்கிறோம் அப்படின்னா அது சோப்பு எங்கே கிடைக்குது டப்புன்னு வேணால் பாக்ஸ் கூட நகன்றிருக்கும்ல, இது அவர் அதை கூட பர்ஃபெக்டாக வச்சுருக்காரு. ஐயோ அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க, நம்மளை முடிச்சு விட்டாங்களே சாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி புலம்பிட்டே அப்புறம் எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அடுக்கி முடிச்சுட்டு சரி இனிமேல் நம்ம தான் கண்ட்ரோலாக இருக்கணும், நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா வந்துட்டு இந்த வீட்டில் குடும்பம் நடத்த முடியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் அழகாக பொறுமையாக உங்கள் வாழ்க்கையில் அதை செஞ்சதே இல்லை. லைக் ப்ராப்பர் அயர்ன் பண்ணுறது, இல்லைனா சும்மா ஏதோ கடமைக்குன்னு மடித்து வைப்பீங்க, அது வந்துட்டு முன்ன பின்ன இருக்கும், அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. கடமைக்குன்னு மடித்து வச்சுட்டு போடுறப்போ மட்டும் டக்குன்னு அயர்ன் பண்ணி போட்டு போவீங்க. இங்கே வந்துட்டு இப்போயே ப்ராப்பராக வந்துட்டு எல்லாத்தையும் பொறுமையாக மடித்து வச்சுருப்பீங்க. ஐயோ எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் வந்துட்டு திரும்ப எல்லோரும் வராங்க. வந்தோடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு இப்படி எல்லோரும் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க எல்லாம் லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்திக்கிட்டே வராங்க. பார்த்தா யாருமே வீட்டில் இல்லை. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன், அதாவது ஜங்குக்கோட தம்பி ரூம் திறக்கிறாங்க, தங்கச்சி ரூம் திறக்கிறாங்க, 2 பேருமே இல்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூம் திறந்தா நீங்கள் வந்துட்டு மடித்து வச்சுட்ருக்கீங்க பொறுமையாக. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டக்குன்னு கதவை திறந்துருப்பாங்க. நீங்கள் என்னென்னு பார்க்கும்போது சொல்லுங்கள் அப்படின்னோடனே சாப்பிடுவாம்மா அப்படின்னோடனே சரிங்க அப்படின்னோடனே உங்களுக்கு என்னென்னா இப்போ தானடா வந்தோம் அதுக்குள்ளேயுமா அப்படின்னு சொல்லிட்டு டைமை பார்க்குறீங்க. டைமில் லன்ச் டைம் வந்துடுச்சு. ஐயோ இவ்வளோ நேரமாக வேலை பார்த்தோம், 5 நிமிஷம் வேலை மத்தியானம் வரைக்கும் பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் அந்த மடித்து வச்சதெல்லாம் பார்த்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் தான் இப்போயே சர்வ் பண்ணுறீங்க. யாரும் நீங்கள் உங்கள் மாமனார் மாமியார் 3 பேர் தான் இருக்கீங்க. சர்வ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு மறுபடியும் விளக்கிட்டு சாப்பிட்டு சூடு பண்ணி எல்லாத்தையுமே வச்சிட்டிங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு யார் ஜங்குக்கோட தம்பி வராங்க. ஜங்குக்கோட தம்பி வந்தோடனே நீங்கள் வந்துட்டு அவர் வந்துட்டு அவருக்கு போய் கிச்சனில் போட ட்ரை பண்ணுவார். லைக் சாப்பாடு நம்ம போடலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை பார்த்துருவீங்க. இருங்க மாமா நான் போடுறேன்னு, இல்லை பரவாயில்லன்னொடனே, இல்லை மாமா நான் போடுறேன் நீங்கள் உட்காருன்னே, இல்லை அப்படின்ட்டு சொல்ல அவர் ட்ரை பண்ணுவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டார். நீங்கள் எல்லாத்தையும் சர்வ் பண்ணி வச்சுட்டு இப்படி வைக்கிறீங்க. அவர் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்றாரு. ஜங்குக்கோட தங்கச்சி வரும்னு சொல்லிட்டு நீங்களும் சோஃபாவில் தான் உட்காந்துருக்கீங்க. ஏன்னா எல்லாருக்கும் சர்வ் பண்ணணும்னு தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோஃபாலே உட்காந்துருக்கீங்க. பார்த்தா அந்த பிள்ளை வரவே இல்லை. எங்கே ஊர் சுற்றுதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பல்ல கடிச்சிட்டு சரி அப்படின்ட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகுது, சரி நம்ம ரூமில் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே போய் கண் அசர்றீங்க. அப்போ வந்துட்டு டைம் வந்துட்டு ஒரு 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. 3 மணி அந்த மாதிரி ஆன உடனே வந்துட்டு இப்படி திரும்ப உங்கள் அத்தை வந்துட்டு உங்கள் ரூமை தட்டுறாங்க. உடனே அப்படியே நீங்கள் வந்துட்டு தூக்க கலக்க அப்படியே ஏன்னு சுற்றுது. ஏன்னா நேற்று அசதி டயர்டுக்கு நைட்டு கொஞ்ச நேரம் அழுதுருப்பீங்க, எல்லாம் செஞ்சுருப்பீங்க, தூக்கம் வராது. காலைல வேறு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டிங்க. உங்கள் அகராதியில் இது கிடையாது. லைக் ஒரு 6:30க்கு எழுந்திரிப்பீங்க, டீ சாப்பிடுவீங்க, பொறுமையாக கிளம்பி 9 o'clock ஆனால் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போகிறப்பலாம் வந்துட்டு பொறுமையாக தான் கிளம்பி போவீங்க. லேட்டாக கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளாஸ்க்குள்ளே போய் உட்காருவீங்க. அப்படிப்பட்ட ஆள் இவனுங்கெல்லாம் பர்ஃபெக்டாக டைமுக்கு செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 3 மணிக்கு டீ சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னோடனே டீ வந்துட்டு போடுறீங்க. டீ போட்டதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. லைக் இப்போ வந்துட்டு 4 பேர் வந்துட்டாங்க உங்களையும் சேர்த்து. ஸோ 4 பேருக்கு வந்து டீ சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாம் பொறுமையாக டீயை சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியவே இல்லை. அப்படியே வந்துட்டு அந்த சோஃபாலேயே வந்துட்டு உட்காந்துட்டே இருக்கீங்க. உங்களுக்குன்னா ஐயோ என்ன வேறு செய்கிறதுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம உட்காந்துட்டே இருக்கா புது மருமக அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு வேறு பயமாக இருக்குது. அதனால வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி நர்வஸாகவே அமைதியாக கூட நிம்மதியாக உட்கார முடியல. 5:30க்கே வந்துட்டு சொல்லிட்டாங்க இப்படி ஒயன் அப்படின்னோடனே என்னத்த அப்படின்னு நைட்டுக்கு வந்துட்டு டின்னர் செஞ்சிரு, தேங்காய் சட்னி தக்காளி சட்னி பண்ணிடு அப்படின்றாங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஒரு சட்னிலாம் சாப்பிட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாவு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே மாவு எடுத்துகிட்டு எல்லாம் உப்பு போட்டு கரைச்சிட்டு பொறுமையாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எத்தனை பேர் எத்தனை இட்லி சாப்பிடுவாங்கன்னே தெரில. சரி ஒரு ஆளுக்கு 4 வச்சாலும் நிறையா வருமே, சரி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இட்லி சுடுறீங்க. அட் த சேம் டைம் இந்த சைடு வந்து டேசிஸ் பேக்ரவுண்டில் வண்டி நாய்ஸ் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு தக்காளி சட்னிக்கு இது பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்காய் சட்னி வந்துட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அரௌண்ட் ஒரு 7க்கு வந்துட்டு 7 வந்துருச்சு. 7 வந்த உடனே வந்துட்டு எல்லாம் டைனிங் டேபிளில் ஆஜராயிட்டாங்க. 7 மணிக்கு சாப்பிட்டு என்னடா பண்ணுவீங்க, நான்லாம் 11 மணிக்கு சோறு சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் எல்லாமே முடிச்சிட்டிங்க ஆல்மோஸ்ட். தேங்காய் சட்னிக்கு தாளிப்பு கரெக்டாக அடுப்பில் வைக்கும்போது இவங்க எல்லாத்தையும் ஒயன் எடுத்து வைமா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாளிப்பு போட்டு அப்படியே இது மட்டும் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்புறம் வந்துட்டு பிளேட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் இட்லி வச்சுட்டே இருப்பீங்க. நீங்கள் முன்னாடி கேட்டிருப்பீங்க எத்தனை இட்லி பண்ணுறது அப்படின்னோடனே நீ சும்மா பண்ணுமா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லைக் ஒரு ஆளுக்கு தலைக்கு 4 இல்லை 5 வச்சுக்கோமா அப்படின்னோடனே அப்படி பார்க்குறீங்க. சரி 5 இட்லியா அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 5 இட்லி தான் ஒரு ஆளுக்கு வந்து வச்சுருப்பீங்க. எல்லாருமே 5 இட்லிக்கு வந்துட்டு ஒவ்வொன்றா வச்சுட்டே இருக்க வந்துட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. யாருமே சொல்ல. அப்படியே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணுங்க. ஜங்குக்குமே வந்திருப்பார். ஜங்குக்கு வந்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ லைட்டாக கொஞ்சோண்டு சட்னி ஊற்றிட்டு அப்படி தொட்டு சாப்பிட்ருப்பார். நீங்கள் பார்க்குறீங்க. நீங்களாம் நல்லா வந்துட்டு சட்னியில் இட்லி இருக்கா, இட்லியில் சட்னி இருக்கா அப்படி மாதிரி அப்படியே ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றால அவர் ரொம்ப தொட்டு சாப்பிட்றாரு. நீங்கள் பார்க்குறீங்க. ஐயோ இட்லி எப்படி சாப்பிட்ணுன்னு கூடவா அந்த மனுஷனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி நினச்சாலும் சொல்லவா முடியும். அப்படியே எல்லோரும் பார்த்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறீங்க. அதுக்குள்ளேயே வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு இல்லை. லைக் ஜங்குக்கு வந்துட்டு அவர் ஸ்டடி ரூமில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா. ஸோ அப்படியே வந்துட்டு சரி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே இருக்கும்போது வந்துட்டு இப்படி
உங்கள் அத்தை வந்துட்டு ரூம் லாக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு யார் அது இந்நேரத்துக்கு வந்து லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வந்துட்டு கதவை திறந்து பார்க்குறீங்க. உங்கள் அத்தை இருக்காங்க. உடனே வந்துட்டு நீங்கள் அத்தை என்ன அத்தை அப்படின்னோடனே, இல்லைம்மா அது வந்துட்டு இது கேட்கலாமான்னு தெரில. நைட் வந்துட்டு பால் வந்துட்டு ஜங்குக்கு சாப்பிடுவான். நீ ஜங்குக்கு வந்துட்டு பால் ஆற்றிடு அப்படின்னோடனே, என்ன கேட்பாங்களா தெரிலன்றாங்க. ஜங்குக்கு பால் ஆற்றுன்றாங்க. சரி என்னவோ அவங்க பையனும் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போய் கிச்சனுக்கு போகிறீங்க. கிச்சனுக்கு போய் பார்த்தா வந்துட்டு என்ன இது பண்ணும்போது, இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பார்த்தா அது பயங்கரமாக லைக் ஹார்லிக்ஸ் பூஸ்டெல்லாம் இல்லை, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் போட்டு ஒரு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குது. லைக் பிஸ்தா, பாதாம், முந்திரி அந்த ஸ்மெல்லாம் நமக்கு தெரியும்ல. லைக் ஒரு மாதிரி அரோமா செம்மையாக இருக்குது. லைக் அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்பூனில் எடுத்துகிட்டு இப்படி வந்துட்டு போட்டு, இம்மா இதாம்மா ஜங்குக்கோட கப்பு, ஜங்குக்கோட கப்பில் ஊற்றிக்கோமா அப்படின்னோடனே நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் கிச்சனை விட்டு ஊற்றி எடுத்துகிட்டு போகிறீங்க. பார்த்தா ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு இப்படி பிடிச்சிட்டு, எனக்கு தெரியும் இப்போல்லாம் அதெல்லாம் நீங்கள் இது பண்ணுறது இல்லை, இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வராங்க. என்னடா அது இந்த பொம்பளை என்ன பண்ணுறது இல்லை, அதான் இந்த பொம்பளை சொல்கிற எல்லாத்தையும் நான் பண்ணேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே மைண்ட் வாய்ஸ் ஓட்டிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்றுக்கு எப்படியும் டயர்டாக இருந்திருப்பீங்க, இதெல்லாம் வந்துட்டு சரி அப்புறமேலு நீ யோசிச்சு வந்துருப்பீங்க அப்படின்னே உங்களுக்கு இப்போ தான் புரியுது. இருக்கிறதுக்கே இங்கே ஒரு மாதிரி தான் இருக்கான், இதில் எது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அப்படியே நீங்கள் எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. ஸோ நான் இன்றைக்குன்னு கேட்டேம்மா, இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் உடனே இப்போ தான் உங்களுக்கு புரியுது. அடே அட ஃபஸ்ட் நைட்டுக்கு அவங்க உடனேயுமே பால் ஆற்றி கொடுக்க சொல்லியிருக்காங்க டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. உடனே வந்துட்டு நீங்கள் அந்த பால் கப்பு பார்க்குறீங்க, உங்களை பார்க்குறீங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் காலையிலேருந்து அதே கெட்டப்பில் தான் இருக்கீங்களா? ஏன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு போகிறப்ப தான் வந்துட்டு இவங்க இப்படி கூப்பிட்ருப்பாங்க. உடனே வந்துட்டு நீங்கள் அப்படியே கண்ணை ஒரு மாதிரி வயடா விரித்து பார்க்குறீங்க. என்னடா இது, ஐயோ நேற்று தப்பிச்சிட்டோன்னு நினச்சேன், இவங்க இது மறுபடியும் என்னடா இது அது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? உடனே வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. என்னம்மா அப்படின்னே, ஒன்றும் இல்லைத்தா அப்படின்னோடனே, சரிம்மா நீ போ அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு இப்போ தான் பக்குன்னு இருக்குது. ஒரு மாதிரி ஐயோ என்னடா இது, இவங்க இப்போ ரெடி பண்ணிட்டாங்க, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்கள் ஹார்ட் பீட்டில் பக்குன்னு அடிச்சுட்டே இருக்க. நீங்கள் மாடிக்கு ஏறி போகிறப்ப அந்த கிளாஸை வேறு கெட்டியமாக பிடிச்சிட்டே இருக்கேன். கை பயங்கரமாக நடுங்கிக்கிட்டே இருக்குது. அப்படியே வந்துட்டு பயங்கரமாக நடுங்குது. உங்களுக்கு கீழே போட்டுருவானோன்னு வேறு பயமாக இருக்குது. ஏன்னா அது அவர் கிளாஸுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே போட்டால் ஏதாவது நினச்சிக்குவாரோ திட்டுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு கோபக்காரராக வேறு இருக்கார், ஏதாவது சொல்லிடுவான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரொம்ப இதோடு தான் நடுங்கிட்டே தான் போயிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்துறீங்க. அந்த கப்பை அப்படி டப்புன்னு டேபிள் வச்சுட்டு, ஆத்தா இப்போ என்ன நடக்க போகுது, அவர் வருவாரோ, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு அங்கே ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி இருந்துச்சு, ஏதோ ஒரு மூடி வைக்கிற பொருள் மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு மூடி வச்சிட்டிங்க. அதை அதாவது ஆறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு, அது ஏதோ மூடுற பொருள் மாதிரி தான் இருந்துச்சுன்னு நீங்கள் மூடி வச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் என்னடா இப்போ அவர் வருவாரா, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா ஜங்குக்கு வந்து டக்குன்னு கதவை திறந்து ஒரு 5 minutes கழிச்சே வந்துட்டு கதவை திறந்து வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கா. நீங்கள் உட்காந்துருப்பீங்க, டக்குன்னு அப்படியே எந்திரிச்சு அட்டென்ஷன் அப்படின்ற பொசிஷன் நினைக்கிறீங்க. ஜங்கு பார்க்குறாரு, என்ன இந்த பொண்ணு ஒரு மாதிரி நிற்கிறா அப்படின்ட்டு எதுவுமே சொல்லிக்கலாம். அவர் வாட்டுக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்து அவர் வாட்டுக்கு சோஃபா பெட்டில் தூங்க வர்றாரு அவரோட சைடில். நீங்கள் வந்துட்டு என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஐயோ என்னென்னு நான் சொல்லுவேன், அவர் வாட்டுக்கு உட்கார வராரு, அடுத்து பேச ட்ரை பண்ணுவார், அடுத்து ஐயோ அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நர்வஸாக இருக்குது. பிடிக்காமல் கல்யாணம், அவர் ஏதாவது பேசியிருந்தா கூட அவரை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னு எதுவுமே சொல்லாமல் ஏதாவதுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா, என்னடா இது லவ்வோடு பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி அவர் உட்காந்தோடனே வந்துட்டு அவர் படுக்க போகிற உடனே என்னங்க அப்படின்னோடனே அப்படியே வந்துட்டு படுக்க போனவர் அப்படியே எந்திரிச்சு அப்படியே முதுகு வழியாக திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அவரோட ஆப்போசிட் சைடில் இருக்கனால வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. அத்தை அது வந்துட்டு
அது இந்தாங்க பால் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறத பார்த்தோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும்போது வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. என்ன ஒரு கப் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அவர் மூஞ்சியவே பார்த்துருக்கீங்க. உங்கள் மூஞ்சில் மரண பீதி தெரியுது. அவருக்கு எதுவுமே இல்லை. அவர் பாட்டுக்கு கப்பை பார்த்துட்டு உனக்கு எங்க அப்படின்னோடனே உங்களுக்கு வந்துட்டு ஷாக்காக இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஒரு மாதிரி டீ பாய்ஸில் தான் உனக்கு எங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரா. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கோழி திருட மாதிரி இப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கீங்களா. உடனே வந்துட்டு அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திணறீங்க. உடனே வந்துட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு அவர் பாட்டுக்கு வெளியே போயிட்டார். நீங்கள் பார்க்குறீங்க என்னடா என்ன பண்ணுறான் இது என்ன பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பயத்தோடையும் ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வேகமாக கிச்சன் போனவர் அங்கே போயிட்டு இன்னொரு கப் எடுத்துகிட்டு அவர் உங்களுக்கு ஊற்றிட்டு வந்துட்டு கொடுக்குறாரு. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு இந்தா அப்படின்னோடனே இல்லை பரவாயில்ல அப்படின்னு அப்படியே வந்துட்டு கையில் வச்சு கொடுக்குறாரு. நீங்கள் பார்க்கவே இல்லையா. உடனே வந்துட்டு உங்களை அப்படியே வரும்போது பார்த்துட்டு இருக்காரா. நீங்கள் அவர் பார்க்குற பார்வையை பார்த்துட்டு டக்குன்னு வாங்கி வச்சிட்டிங்க. குடி அப்படின்னோடனே தேங்க்யூ அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு அவர் சைடில் போய் உட்காந்து குடிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இந்த சைடில் ஓரமாக அந்த பெட்டோட எட்ஜில் போய் உட்காந்துக்கிட்டு இப்படி நீங்கள் இப்படி குடிக்கிறீங்களா. உங்களுக்கு பயமாக இருக்குது அடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு குடிச்சிட்டு அவரோட கப்பை ஓரமாக வச்சுட்டு அப்படியே படுத்துட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க என்னது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் குடிச்சிட்டு ஆன் சைடு கப்பை வச்சுட்டு அப்படி உங்களுக்கு பயமாக இருக்குது. இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தா அவர் வாட்டுக்கு ஆன் சைடு திரும்பி வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நீங்களும் சரி அவ்வளோதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா அப்படின்னு நினச்சிட்டு படுத்து இந்த சைடு படுத்து தூங்கிட்டீங்க. அப்படியே உங்களுக்கு இப்போ தான் வந்துட்டு உயிரே வருது. சரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே அப்படி நினச்சிட்டு அப்படியே சிரிச்சிட்டு அப்படி தூங்கிட்டீங்க. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் மொத்தமாக தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்கப்பா ப்ளீஸ். எனக்கும் தெரியுது கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் மீ. ஓகே அவ்வளோதான். எப்படி இருக்குது சொல்லிட்டு சொல்லுங்கள். வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோடய ஜான்ராவே இது கிடையாது. ஒரு மாதிரி போகுது. என்ன ஏதுன்னு தெரில. ஃப்யூச்சரில் தான் எப்படி கதை போகுன்றது தெரியும். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கப்பா. அவ்வளோதான். சரி எப்பயும் போல் ஐகானிக் டைலாக்கோட முடிச்சிடலாம். பிடிச்சிருந்தா பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க. இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஏதாவது பேசணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி, டோன்ட் அடிக்டட், ஜஸ்ட் இமேஜின். ஓகே அவ்வளோதான். பை டேஸீஸ்.